18 தர்பார் வந்துட்டாயா. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, இது நம்ம நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல இன்னைக்கு உங்களுக்காக ஏகப்பட்ட ஸ்பெஷல் ஐட்டத்தை எடுத்து அழகா வச்சிருக்கிறோம். ஒண்ணா கொடுக்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சர்ன்னு போவோம். புதுசா ஒரு ஏவுகணையை தயார் பண்ணியிருக்கிறோம். தீபாவளிக்கு ராக்கெட் விடுவே அந்த மாதிரி இல்ல, இது 2000 கிலோமீட்டர். இங்க பத்த வச்ச ஸ்வங்கின்னு போய் டொம்முன்னு விழுந்து டமேர்னு காலி ஆயிரும். ஒரு பாப்பா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு நடத்தின இந்த கல்வி திருவிழாவில் படிச்சு முன்னேறி வேலைக்கு போய் முதல் மாச சம்பளத்தில் உங்க எல்லாரும் முன்னாடி எங்க அப்பா கையில கொடுத்து பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு பெருமைப்படுத்துற அந்த நெகிழ்வான காட்சியை நீங்களும் பாருங்க ஐயா. எங்க அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஸோ அப்பா என்னோட முதல் மாசம் சம்பளம். ஒரு பாப்பா கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்காப்படி. நான் முதல்வன் திட்டத்தில் நானும் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி அதில் தான் படிச்சிருக்கேன். ஜப்பான் மொழிய சடன்னு பேசுறாப்புல. நமக்கெல்லாம் இசிமோசா குச்சிமோசா இது மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த பாப்பா என்னமா பேசுது தெரியுமா? பள்ளி கல்வித்துறை அமைச்சர்ல இருந்து அங்க இருக்கிற எல்லாரும் மெய்மறந்து போனாங்கன்னா பார்த்துக்கிடுங்க. こんにちは皆さん。私は去年12月タミルナド政府のおかげで日本に行ってインターンシップしました。その結果就職することもできました。そのような珍しい機会をくださったタミルナド政府と CM さんに私の心からどうもありがとうございます。I think அரசு பள்ளியோட மாணவியோட வெற்றிங்க இது. ஜாப்பனீஸ் மொழியில இன்னைக்கு நம்ம சிஎம்க்கும் நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் நன்றி தானே சொன்னீங்க? ஆமா, ஐ கெஸ் அதுதான் எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி திடீர்னு இங்க ஒரு இடத்துல வேப்ப மரத்துல பால் வடிஞ்சு வச்சுன்னு சொல்லி அப்படியே அருள் வந்து, அத்தா எங்களெல்லாம் நல்லா காப்பாத்து அத்தா, நாங்கெல்லாம் நல்லா படிக்கணும் அத்தா அப்படின்னு எல்லாரும் போய் நிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நாம இப்படியெல்லாம் இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க இவரை நிற்குங்கன்னு ஒரு குரூப்பும், நீங்க இவரை நிற்குங்கன்னு இன்னொரு குரூப்பும், இல்ல நாங்க தான் ஒரிஜினல்னு ஒரு குரூப்பும், நாங்க தான் ஒரிஜினல்னு ஒரு குரூப்பும் மாறி 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 பேசிக்கிட்டே இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தற்பொழுது வரை செயல்பட்டு வந்த திரு ஜி.கே. மணி அவர்களை விடுவித்து சட்டமன்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குழு தலைவராக தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்களை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். சட்டமன்ற உறுப்பினர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தெரிவிக்கப்பட்டு அதற்கு தலைமை குழு ஒப்புதல் வழங்கி அதனுடைய கடிதத்தை இன்றைக்கு சட்டமன்ற செயலாளரிடம் கொடுத்திருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அண்ணன் அன்புமணி அவர்களும் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் பாலுவெல்லாம் அதுக்கு முன்னாடியே நீக்கிட்டாங்க. அவங்க சொல்றதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ பாருங்க, பீகாரில் இன்னைக்கு காலைல கூட ஒரு கடிதத்தை கூட கொடுத்ததா சொன்னாங்க பத்திரிகையாளர்கிட்ட. பீகாரில் பாட்டாளி முடிச்சு உங்ககிட்டே விட்டுருங்க. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, நீங்களே சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் பீகாருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா? தேர்தல் ஆணையத்தை பாட்டாளி மக்கள் பீகாரிலே மாமல்லத்தில் போட்டியிடுகிறோம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை, உண்மைக்கு மாறான ஒரு தகவலை கொடுத்து அந்த கடிதத்தை பெற்றிருக்கிறார். நம்ம வீரப்பண்ணாச்சிருக்கா அவங்க வீட்டு அம்மா ஆகவே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கா. இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு,
நம்ம காடு வெட்டி குரு ஐயாவை மையப்படுத்தின ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தில் வீரப்ப ஐயாவை குரு ஐயாவை பார்த்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கும் போல் இருக்கு. எப்போ போய் சந்திச்சாங்க, எங்க லிஸ்ட் வச்சிருக்கோம்ல நானு அப்படின்னு அக்கா சொல்லுதாக, பதில் எப்போ சொல்லுவாங்களோ தெரியல. இப்போ காடு வெட்டி குரு சந்திச்சாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இதை ஒரு பொய்யான செய்தி. இவர் கடைசி நேரத்தில் இந்த படம் ஓடாது, வீரப்பனை எப்படியாவது உள்ளே எடுத்து வச்சா தான் ஓடுங்கிறதுக்காக வேண்டி ஒரு என் கணவர் ஒரு விளம்பர காட்சியாக பயன்படுத்தியிருக்கிறார். இது மிகப்பெரிய தவறு. இது அவர் உணர்ந்து எங்களுக்கு முறையான பதிலை எங்களுக்கு கோர்ட்டில் கொடுக்கணுங்கிறதா இந்த ப்ரெஸ் மீட்டு. முதல் கவுண்டர் நம்ம அருளையா எடுத்து வச்சிருக்காங்க. யார் இந்த அருளையான்னு கேட்கலா, நம்ம ராமதாஸ் ஐயாவுடைய வலதுகாரம். அவர் சொல்றாரு, ஐயாவுக்கு அப்புறம் நாங்க தான் ஒரு ரவுண்டு வர போறோம். அந்த பக்கம் இருந்து நாங்க தான் சொல்றாங்கல்ல, அவி எல்லாம் அவுட் ஆஃப் போக்கஸ், கிடையவே கிடையாது. பாமகனா நாங்க தான் பாமக. என்ன சொல்றிய அப்படின்னு நெஞ்ச நிமித்தி கேட்காரலா. 63 நாட்டு முத்து நாய்க்கின்றதா பாட்டாளி அலுவலகம். 10 திலக்தர் என்பது அண்ணன் அன்புமணி அவர்கள் வசிக்கக்கூடிய வீடு. இவெல்லாம் வச்சார், இப்போ ஈசிஆருக்கு போயிட்டாரு. அவர் வசிக்கக்கூடிய வீடு. ஆக அவர் வீட்டுக்கு முகவரியை மாற்றி போலியாக ஆவணங்களை கொடுத்து மாற்றியிருக்கிறார்கள். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் பெற்ற கடிதமும் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி தான். தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயா தலைவர், அவருக்கு தான் அந்த அதிகாரம். ஆன காரணத்தினால எங்கள் மேலே கடிதம் கொடுக்கறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறது எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. அதான் ஐயா நே சொல்லியிருக்காங்க, பாட்டாளி மகிழ்ச்சி என்பது மருத்துவர் ஐயா தலைமையிலானது. அவர்கள் ஒரு கூட்டம், ஒரு குழு, அவ்வளவுதான். அடுத்த நேரம் நம்ம டிஆர்பி ஐயா கிட்ட போய் ஒரே ஒரு கேள்வியை கேட்டோம். ஐயா அன்புமணி ஐயா ஊபி தான் தமிழ்நாட்டை விட பெருசா இருக்கு எல்லாத்துலயும் சொல்றாருன்னு சொன்னான். அவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கும் சொன்னாரு. ரொம்ப சிறுபுலத்தனமா பண்றாங்க. யூபிக்கு எங்க வந்துச்சு காசு? யூபி என்ன இன்டர்னலா டெவலப் பண்ணா? நம்ம எல்லா செக்டர்லயும் வளர்ந்து நாட்டிலேயே 15% ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கிற எல்லா ஃபேக்டரிஸோட வேலை பண்றவங்கள 15% தமிழ்நாட்டில் இருக்கு. முதலீடுகள் 11,32,000 கோடி கொண்டு வந்திருக்கு. அதை தாண்டி எல்லாமே கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு கன்வெர்ட் ஆதான்னு பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு 3-4 ஆண்டுகள்ல மட்டுமே 35 லட்சம் 40 லட்சம் 35 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்குன்னு ஒன்றிய அரசோட தரவுகள் சொல்லுது. எக்கானமி பூம் ஆகுது. இந்தியா 6-7% வரும்போது மண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் இருக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் தான் 11.19% வளர்ந்துருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து அவருக்கு தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு நல்லா தெரியும்னு. ஏன்னா அவர் அங்க ஒன்றிய அரசுல அமைச்சராக இருந்தவர். ஒன்றிய அரசு வாரி வாரி வழங்குது. சரியா? ஒன்றிய அரசு நிதியில், அது ஒன்றிய அரசு நிதி கூட இல்ல, தமிழ்நாட்டு நிதியில் யூபி வாழ்கிறது தான் உண்மை. இந்த பாருங்க, இந்த எடப்பாடி ஐயா இருக்கார்லா, அவரு ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு இப்ப நான் பதில் சொல்றேன்னு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து கையில் கொடுத்தாரு. என்னங்க பதில் நீ ஒன்னையும் காணும் அப்படின்னா, எடப்பாடி ஐயா வெள்ளை அறிக்கைன்னு கேட்டார்லா. எல்லாம் சொன்னாலும் அவருக்கு புரியல. இந்தாங்க வெள்ளை, இதை கொண்டே கொடுத்துருங்க, அவர் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு புதிர் போட்டு விட்டார்லா. அவர் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார். அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன் நானு. எதிர்கட்சி தலைவர் புரியுற ஒரு நல்ல ஒரு வெள்ளை அறிக்கை இதெல்லாம் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தாதான் புரியும் அவருக்கு. பரவாயில்லையா? அப்புறம் என்ன பண்றது? அவர்கிட்ட சொல்லியாச்சு எல்லாத்துக்கும். நீங்க வெள்ளை அறிக்கை சொல்றீங்க, அவர்கிட்ட அவருக்கு புரியும். அவருக்கு இது மட்டும் தான் புரியும், உங்களுக்கு யாருக்கும் புரியாது, அவருக்கு தான் புரியாது. அதாவதுங்க, பாஜக நமக்கு எதிரியாக இருக்கலாம், ஆனா இந்த எடப்பாடி ஐயா அங்கவே இருந்துகிட்டு எங்களையும் விமர்சிக்கிறது இல்லாம தனிப்பட்ட முறையில் என்னையும் விமர்சிச்சா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணாச்சியோட எனக்கு எந்த மனஸ்தாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. உங்க கட்சியை காப்பாற்றிக்கொள்ளும். அதிமுக என்ற கட்சி இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. அருமையான தலைவர், புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அது தோய்வடைஞ்சிரவோ ஒரு சந்தேகம் வரும்போது புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் அதை தூக்கி நிறுத்தி ஆட்சி கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட இயக்கத்தை இன்னைக்கு சீரழிச்சு சின்னாபின்னமாக்கி பிரச்சனையை உருவாக்குனது யாரு? நான் சொல்லலை. இதை அவங்க கட்சியில இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்றார். அதுக்கு தான் பதில் சொன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுறாரு. சரி, எங்க கட்சியில ஒரு பிரச்சனை அவருக்கு என்ன கவலை? அண்ணா திமுகவாக இருந்த அதிமுக இன்னைக்கு அமித்ஷா திமுக மாறி போச்சு அப்படின்னு சொல்லும் போதே தொக்கம் துண்டை அடைக்குது. அதனால எப்படி படுத்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இது எப்ப சரியாகும் அப்படின்னு நான் ஏங்காத நாள் இல்லை, தூங்காத கண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணுல தண்ணி வைக்காத குறையா கதறா இருக்கேன்.
அதிமுக எப்போவே அது டெல்லி கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அது வந்து அதிமுக அதிமுக இல்லை, அமித்ஷா திமுகவாக மாறிடுச்சு. அது எவ்வளோ காலங்கள் ஆகி போச்சு. ஏங்க நாங்கள்லாம் வந்து முகத்தை மூடிக்கினா வரோம், யாருன்னா பார்க்கணுன்னா முகத்தை எடுத்துட்டு தான் வரோம். இப்போ பார்க்குற முகத்தை மூடிக்கினா இருக்குவாங்க, முகத்தை மூடிட்டு அவர் எதுவுமே கிடையாது, தேவையும் இல்லையே. அதனால் அவர் கொஞ்சம் நாவடக்கம் வேணும். அப்படியே நம்ம எம்எஸ் பாஸ்கர் அண்ணாச்சு மனசு நெருக்கு அப்படியே குமுறி போய் நிற்கிறார் நம்ம கேப்டன் ஐயா. இது முன்னாடி நான் வாங்குகின்ற நேரத்திலேயே என்னை பெற்ற தந்தை எங்கள் அப்பாக்கிட்டையும், என்னை பெற்ற தந்தைகிட்டையும், முத்துப்பேட்டை ஆர்எம்எஸ் கிட்டையும், எங்கள் கலைஞர் அப்பாக்கிட்டையும், எங்கள் சிவாஜி அப்பாக்கிட்டையும் அந்த ஸ்டேஜில் நிற்கும்போதே நான் ஒரு வினாடி அப்படியே மனமாற வேண்டி, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த அவார்டை எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு வேண்டிட்டு வாங்கிக்கிட்டேன். இப்போது அண்ணங்கிட்ட இந்த அவார்டை வச்சு நான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு அம்மா ராஜஸ்தானில் அப்படி சந்தைக்கு எதுக்கோ போயிருப்பாங்க போல் இருக்கு. அப்படியே வாடு சிவனே தான் போயிருக்காங்க. ஆனால் பாருங்க ஒரு மாடு அங்கேருந்து வந்திருக்கு. அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு அந்த மாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை அந்த அம்மா கட்டியிருந்த உடையில் எதுவும் அதுக்கு பிடிக்கலையா என்னமா திற போங்க புத்தி தூக்கி டமேர் போட்டு பாவம் அந்த அம்மா கீழே விழுந்து சீரியஸாக இருக்காங்க. இனிமேல் பாருங்கள், திருப்பி சொல்ல வேண்டிய கட்டாயம் மாடு கீடு நாய்க்கு இருந்துச்சுன்னா பார்த்து போங்களேன். நாங்கள் மாடு விட்டுறதெல்லாம் அந்த சீனே எங்களுக்கு வேணாங்க. நாங்கள் நேராக போகிறோம், அப்படியே நகையை பார்க்குறோம், பிடிச்சிருந்தா எடுக்கிறோம், வாங்குறதில்ல எடுக்கிறோம், பிடிக்கலைன்னா போட்டுடுறோம். ஆனால் பெரும்பாலும் பிடிச்சிருது எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு ராஜஸ்தானில் ஒருத்தர் நகையை அள்ளிட்டு போயிருக்காரு. ஏயா இப்படி அள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அப்புறம் ஊரை பொழப்புக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த நகையை திருநா உருக்கி போய் விற்கணும், அப்புறம் போலீஸ் பிடிச்சிரும். இதெல்லாம் என்னத்துக்கு? அப்படி பித்தா கூட நம்ம போய் மளிகை கமலை மது வாங்கணும், அப்புறம் ஆடு வாங்கணும். நேராக போய் ஆட்டை போட்டுருன்னு தூத்துக்குள்ள 2 பேர் வண்டி எடுத்து போய் ஆட்டை போட்டிருக்காங்க. சிசிடிவியில் மாட்டாங்கல்ல. அப்படியே நம்ம மக்கள்கிட்டலாம் போய் இந்த பெண்கள் ஆடை உடுத்துகிற விவகாரம் அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு விவாதமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய சுதந்திரத்தில் நீங்கள் ஏயா தலையிடுறீங்கன்னு ஒரு குரூப்பு கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு குரூப்பு இல்லை, இது கலாச்சாரம், இது பண்பாடு, இது நாகரிகம், சச்சச்சோ அப்படின்னு ஒரு குரூப்பு சண்டையை போடுது. இந்த ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டு கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே பாடாப்படுது. சரி, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உணவு என்ன பண்ணிட்டு போகிறாங்கன்னு விடுவீங்களா? இல்லை இப்படித்தான்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து சாரீ தான். மோஸ்ட்லி சாரீ கட்ட பிடிக்கும். வெளியே போகும்போது சுடிதார் ஓகே, நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ட்ரெஸ்ஸு போடுறது வந்து நம்ம விருப்பம் தான். எந்த மாடர்ன் ட்ரெஸ்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி நம்மளை திணிக்கிறது வந்து அது ஏற்றுக்கிட முடியாதது ஒன்று. வெஸ்டர்ன் வேரில் வந்து சில பேர் சொல்லுவாங்க ஸ்லீவ்லெஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னு. ஆனால் எனக்கு ஸ்லீவ்லெஸ் போட பிடிக்கும். அடுத்தவங்க வந்து நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோன்னா அவங்க முடிவு பண்ணக்கூடாது, நம்ம தான் முடிவு பண்ணணும். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் போடுவேன். நமக்கு ஒரு ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபீல் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெஸ் நம்ம போட்டுக்கலாம். மீட்டிங் அந்த மாதிரி போகணும் அப்படின்னா சாரீ தான் வந்து பெஸ்ட்டு. காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாறி ஆகணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும் எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறது. ஸோ யாரும் வந்து அதை கட்டுப்படுத்தாமல் வந்து இருக்கணும். ஸோ மற்றவங்களுடைய கம்பல்ஷனுக்காக நான் இந்த இதுவும் வியர் பண்ண நான் விரும்பலை. லேடிஸ் வந்து இந்த மாதிரி நாகரிகம் ட்ரெஸ் வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான் இருக்குது. அன்புக்காக வேணா நம்ம மாறிக்கலாமே தவிர நீ இதுதான் போடணும் இதுதான் போடக்கூடாது அந்த மாதிரி வந்து யாருமே சொல்லக்கூடாதுங்க சார். எந்த விமர்சனத்துக்கும் நம்ம ஆளாகக்கூடாது.
ப்ளஸ் வந்து நம்மளை யாரும் தப்பான கட்டோடத்துலேயும் பார்க்கக்கூடாது. எனக்கு பிடித்த ஆடை அப்படின்னா நான் போடுற இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ். எனக்கு இந்த ட்ரெஸ் போடும்போது நான் ரொம்ப பெருமையாகவும் ஒரு எப்படி சொல்ல போல்டாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஆடை அணிவதுங்கிறது இண்டிவிஜுவல் அவங்களோட வந்து உரிமை தான் அது. ஆடை அணிவது அவரவர் உரிமையாக இருந்தாலும் தனக்கு என்று ஒரு கட்டுப்பாடுடன் நல்ல ட்ரெஸ் அணிவது ரொம்ப நல்லது. நமக்கு இஷ்டம் உள்ளது விருப்பம் உள்ளது போடலாம். இப்போ இதெல்லாம் இப்படிதாங்கம்மா உங்கள் காலத்துலேயே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவங்கள ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்களா. நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது. எல்லாமே மொபைல்லையுமே எல்லாமே பார்க்குறோம். ஸோ சின்ன பசங்களுக்கே தெரியுது எது தப்பு எது கரெக்டுன்னு. அப்படின்னும் போது ஒருத்தவங்களை நம்ம ஒரு ஆடையை வச்சு அவங்கள நம்ம டிஃபைன் பண்ணுறது அது தப்பான விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நமக்கு நாமே தான் கட்டுப்பாடு வந்து இன்னொருத்தர் சொல்கிறத நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். பையன் வந்து இந்த ட்ரெஸ் தான் போடணும், பொண்ணு வந்து இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, நீ கோயிலுக்கு சுடி தான் போட்டு வரணும், வெளியே போனால் இந்த மாதிரி ஜீன்ஸ் கட்லாம் போடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு தாட்டை வந்து அவங்க வந்து மாற்றிக்கணும். அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.